துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். தேர்தலுக்காக பரப்புரை கூட்டத்தை இன்றைக்கு இந்த ஈரோடு மண்ணிலே தொடங்கி வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய தளபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இங்கே உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் திரு முத்துசாமி அவர்களே, வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தம்பி நல்லசிவம் அவர்களே, கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளருமான அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, ஈரோடு மாநில கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, ஒன்றிய பேரூர் நகர கழகத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளே, இங்கே பொற்கிழி பெற்று பெருமை சேர்க்க வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய ஆணிவேராக திகழ்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே, இந்த நிகழ்ச்சியை பல்வேறு இடங்களிலே பார்த்து கொண்டிருக்கின்ற கழக சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கன அன்பான வணக்கம். 1/11/2020 இந்த நாள். ஆனால் இதே 1/11/1956 ஆண்டு இந்தியாவிலிருந்து மொழிவழி மாகாணம் என்ற அழைப்பில் தமிழ்நாடு உதயமான நாள். அதை தமிழ்நாடு உதயமான நாள் என்று கூட சொல்ல முடியாது, மெட்ராஸ் ஸ்டேட் உதயமான நாள். ஆனால் அந்த மெட்ராஸ் ஸ்டேட் என்று இருப்பதை தமிழ்நாடு என்று நமக்கு தந்தது பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்பதை நாம் அறிவோம். ஜூலை 18ஆம் தேதி 1967 இந்த மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை மாற்றி தமிழ்நாடு என்று சட்டமன்றத்தில் எல்லா கட்சிகளினுடைய ஒப்புதலோடு அறிவித்தவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணா அவர்கள் மிக குறுகிய காலம் மட்டுமே நம்மோடு இருந்து நிர்வாகத்தை கவனித்திருந்தாலும் கூட அவர் வாழ்ந்த காலத்தில் 3 முக்கியமான சரித்திர நிகழ்வுகளை செய்திருக்கிறார். 1, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். 2, மொழிக் கொள்கைக்கு ஒரு ஆணித்தரமான முடிவை உருவாக்குகிற வகையில் இருமொழிக் கொள்கையை உருவாக்கி தந்தார். அடுத்து, பாவப்பட்ட ஜென்மங்களாக விளங்கிய சூத்திர மக்கள் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் அங்கீகாரத்திற்காகவும் சுயமரியாதை திருமணங்கள் செல்லுபடியாகும் என்று மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் 3 முக்கிய சட்டங்களை கொண்டு வந்து காலாகாலத்துக்கும் இந்த மண்ணில் அவருடைய பெயர் நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார். எனவே இந்த புதிய தமிழ்நாடு உருவாக்கப்பட்ட இந்த நாளில் உங்களுக்கெல்லாம் என்னுடைய தமிழ்நாடு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே உரையாற்றிய நம்முடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் எடுத்துச் சொன்னார்கள், ஈரோடு மேற்கு மண்டலம் என்பதே பெரும்பாலும் விவசாய பெருமக்கள் வாழ்கின்ற நாடு. விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கைத்தறி நெசவாளர்கள் வாழ்கின்ற பகுதி. அதற்கு பிறகு பெரிய தொழில்கள், சிறிய தொழில்கள் என்று தொழில் வளம் மிக்க பகுதி இது. இன்றைக்கு இந்த மண்ணிலே மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் மக்கள் நிம்மதியாக வாழவில்லை. இன்றைக்கு அன்றாடம் பல்வேறு பிரச்சனைகள், சோதனைகள், சங்கடங்கள் என்று போராட்டம் நடைபெறாத பகுதியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் இன்றைக்கு போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திலே மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்கள் 2020 அது விவசாயிகளை எந்த அளவிற்கு பாதித்திருக்கிறது என்பதை நாம் அத்தனை பேரும் மிக நன்றாக அறிவோம். எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் என்ற அந்த சட்டத்திலிருந்து உணவுப் பொருள்களை இந்த அரசு வெளியேற்றி இருக்கிறது என்பது
எதிர்காலத்திலே கடுமையான பட்டினிச்சாவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். மக்களுக்கு அத்தியாவசிய பொருள் என்பது உணவுப் பொருள். உணவு, தண்ணீர், பால் இவைகள்தான் அத்தியாவசிய பொருள்கள். அந்த அத்தியாவசிய பொருள்கள் பட்டியலிருந்து உணவுப் பொருள் நீக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த நாட்டை ஆளுகிற எந்த பைத்தியக்காரனும் அந்த காரியத்தை செய்ய மாட்டான். ஆனால் மோடி இன்றைக்கு செய்திருக்கிறார். அதை போல நிலம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கலாம், ஆனால் அந்த நிலத்திலே என்ன வைப்பது என்பதை கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் முடிவு செய்வார்கள். நீங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருளை வேறு யாருக்கும் விற்றுவிட முடியாது. அதே கார்ப்பரேட் கம்பெனி என்ன விலை சொல்லுகிறார்களோ அதற்குத்தான் விற்க வேண்டும். ஆக வேளாண் பெருமக்கள் நிறைந்திருக்கிற இந்த பகுதியில் இப்படிப்பட்ட சட்டங்களின் மூலம் இன்றைக்கு விவசாயிகள் படுகிற துன்பம் கொஞ்சம் நெஞ்சமல்ல. அது மட்டுமல்லாமல் எங்கள் பகுதியில் ஹைடென்ஷன் டவர் லைன் என்றும், கெயில் பைப்லைன் என்றும், ஐடிபிஎல் பைப்லைன் என்றும் மேற்கு மாவட்டத்தை மத்திய மாநில அரசுகள் வதைத்து கொண்டிருக்கின்றன. செய்தி பத்திரிகை பிரித்து பார்த்தால் தினமும் ஏதாவது ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம், போராட்டம், காத்திருப்பு போராட்டம், உண்ணாவிரதம், ஏதாவது ஒரு அரசு அலுவலகங்களிலே போராட்டங்கள், அலுவலகங்கள் முற்றுகையிடுதல், கைது, விடுதலை என்று தினந்தோறும் எங்கள் பகுதியில் இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே அன்பு தலைவர் அவர்களை நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். தமிழகம் மீட்டெடுப்போம் என்ற அந்த திட்டத்தை இன்றைக்கு நீங்கள் தந்தை பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணில் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவருடைய குருகுலத்திலிருந்து தொடங்கி இருக்கிறீர்கள். நிச்சயமாக வெற்றி நமக்குத்தான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. எப்படி இன்றைக்கு இந்தியாவிலிருந்து மொழிவழி மாநிலமாக தமிழ்நாடு நம்முடைய கைக்கு வந்ததோ அதை போல இனி எதிர்காலத்தில் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் இந்த தமிழ்நாடு உங்கள் கைக்கு வரும், உங்கள் ஆணைக்கு கட்டுப்படும். அதற்காக நாங்கள் அனைவரும் கடுமையாக உழைப்போம், வெற்றியை உங்கள் கரங்களிலே கொண்டு வந்து சமர்ப்பிப்போம் என்பதை எடுத்துச் சொல்லி வாய்ப்பு தந்த உங்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சி புதிதாக நம்முடைய தாய்க்கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேரக்கூடியவருடைய